கோவை மாவட்டம் மதுக்கரையில் சுற்றித் திரியும் யானைகளை பிடிக்க 4வது கும்கி யானையும் வரவழைக்கப்பட்டுள்ளது. 2 யானைகளுடன் சுற்றித் திரியும் ஒற்றை யானையை தனியாக பிரித்து மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பது குறித்து வனத்துறையினர் தொடர்ந்து ஆலோசித்து வருகின்றனர். அது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் மார்டின் தருகிறார். மதுக்கரை பகுதியில் சுற்றித் திரியக்கூடிய ஒற்றை யானையை பிடிப்பதற்காக வனத்துறையினர் மிஷன் மதுக்கரை மகாராஜ் என்ற திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே வனத்துறையின் கண்காணிப்பு குழுவானது இந்த ஒற்றை யானையை பின்தொடர்ந்து வருகிறது. அதன் நடமாட்டத்தை கண்காணித்து வருகிறது. இதற்கிடையே இந்த ஒற்றை யானையுடன் மேலும் 2 யானைகள் சேர்ந்துள்ளதும் தெரிய வந்திருக்கிறது. நேற்று மதுக்கரையில் இருக்கக்கூடிய இராணுவ பயிற்சி மையத்திலே புகுந்த இந்த 3 யானைகளும் நேற்று காலையில்தான் வனப்பகுதிக்கு திரும்பியது. அதேபோல இன்றும் நாம் பார்த்த காட்சியானது இந்த 3 காட்டு யானைகளும் நள்ளிரவிலே மதுக்கரையில் இருக்கக்கூடிய தனியார் சிமெண்ட் ஆலையின் கல்குவாரியை கடந்து மதுக்கரை பகுதிக்கு சென்றதை நாம் கண்டறிந்தோம். படக்காட்சிகளை பதிவு செய்திருக்கிறோம். தற்சமயம் இன்று காலையிலேயே மீண்டும் இந்த யானைகள் கோவையிலிருந்து பாலக்காடு செல்லக்கூடிய நெடுஞ்சாலையை கடந்து மீண்டும் வனப்பகுதிக்கு திரும்பியது. இதனை சாலையிலே கடந்து சென்ற வாகனங்கள் சென்ற பொதுமக்கள் ஆர்வத்துடன் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். இந்த யானைகள் மீது எந்த ஆபத்துகளும் ஏற்படக்கூடாது, விபத்து ஏற்படுத்தக்கூடாது என்ற வகையிலே வனத்துறையினர் சாலையிலே போக்குவரத்தை இருபுறத்திலும் நிறுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து 3 யானைகளும் மிகவும் லாபகமாக நடுவில் இருந்த தடுப்பை தாண்டி குதித்து வனப்பகுதிக்குள் சென்றது. ஏற்கனவே அந்த தனியாக இருக்கக்கூடிய ஒற்றை யானையை கூட்டத்திலிருந்து பிரித்து மயக்க மருந்து செலுத்தி பிடிப்பதற்கான வேலையிலே வனத்துறையினர் இறங்கி இருக்கிறார்கள். இதன் அடுத்த கட்டமாக நவக்கரை பகுதியிலே 3 கும்கி யானைகள் ஏற்கனவே முகாமிடப்பட்டிருக்கின்றன. அதே போல சற்று முன்னதாக பொள்ளாச்சி ஆனமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து கலீம் என்ற மிகவும் பயிற்சி பெற்ற கும்கி யானையும் இங்கே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த யானை வந்தவுடன் இந்த ஒற்றை யானை பிடிப்பதற்கான அடுத்த கட்ட திட்டத்தை துவங்க இருப்பதாக வனத்துறை தெரிவித்திருக்கிறது.